ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா காம்படிஷனுக்குன்னு ஒரு ஃபிஷ்ஷை க்ரூம் பண்றீங்கன்னா அதுல என்னென்ன பண்ணுவீங்க? இப்படி இருந்தானா இப்படி புடைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குறேன்னா சிமெண்ட் பானை வருமே, செம்மண்ல வருமே, அதை எடுத்து கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. வார்ம்ஸோட டைஜஷன் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? வார்ம்ஸ் வந்து ஈஸி டைஜஷன் ப்ரோ. பெல்லட்ஸ் காட்டிலும் ஈஸி டைஜஷன் மெட்டீரியல் வந்து வார்ம்ஸ் தான். F3 வந்து நம்ம கம்ஃபால போட முடியாது. கரெக்ட். ஓகே. ஆனா F1 போடலாம். உங்களுக்கு அந்த ட்ரைட்ஸ் வந்து பக்காவா இருக்கு, அவங்க பாயிண்ட் லெவல் படி இருக்குன்னா நீங்க எந்த ஃபிஷ்னாலும் போடலாம் இல்லையா? ஸ்பானெட் தான். அது உடம்போடே சேர்ந்து வந்துருது. ஆமா. ஸ்பானெட்ஸ் வந்து யூனிக் ப்ரோ. பட் ஆக்சுவலா நீங்க அந்த பெர்ஃபெக்ட் ஃபிஷ்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. ஆமா. அது நான் சொல்லலாமான்னு தெரியல, பட் இவனை பார்த்தா அப்படி எனக்கு தெரியல. வணக்கம் ப்ரோ. ஓகே. நான் யாருன்னு தெரியுங்களா? தெரியுது ப்ரோ. தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்க நினைச்சேன். இத்தனை வீடியோ பாக்குறப்ப தெரியாம இருக்குமா? ஓகே. நீங்க அஜி ஒரு கலெக்டர். ஆக்சுவலா நம்ம சேனல்ல கலெக்டரோட வீடியோ வந்து ரொம்ப கம்மி. அதாவது கலெக்டர்னா ஃப்ளவரன் வளர்க்குறவங்களோட வீடியோஸ் வந்து நான் பெரும்பாலும் பெருசா நிறைய போட்டது கிடையாது. ஒன் ஆஃப் த ஆப்வியஸ்டா இப்போ உங்களை போட போறேன். ரைட் ப்ரோ. இனி ரெகுலரா போடுவோம்ல. கண்டிப்பா நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா போட்டுருவோம். மதுரையில இருக்காப்ல. உங்க ஃபுல் நேம் ப்ரோ? அசீஸ் ராஜா ப்ரோ. ஓகே, அசீஸ் ராஜா. ஆமா. ஓகே. இப்போ எத்தனை கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான கலெக்டர், என்ன மீன் கலெக்ட் பண்ணுவீங்க ப்ரோ? எல்லாமே காம்பாஸ் தான் ப்ரோ எனக்கு. ஆமா, ஃப்ளோரான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஜிசி வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஓகே. ஜிசினா எஸ்ஆர்டிஸ் வச்சிருந்தேன். ஓகே. பட் பெருசா ரொம்ப வருஷம் இல்ல, லைஃப் வரல. அப்புறம் காம்பாஸ்ல பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் யூனிக்கா இருந்தது. சரி, யூனிக்கா இருக்கிற விஷயம் ஒவ்வொன்னா நம்ம ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒவ்வொரு டேங்க் ஆட் ஆயிடுச்சு. ஓ ரைட்டு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கம்ஃபால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. ஜிபி ஆக்சுவலா ப்ரோ, இப்ப ஜிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போம், கண்டுக்கே மாட்டாங்க யாரும். ஜிபி சைடே வந்து போக மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாம் வெறித்தனமா ஜிபி தான் கலெக்ட் பண்றாங்க. இப்ப நீங்க ரீசெண்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களா இல்ல முன்னாடி? இல்ல ப்ரோ, நானுமே இப்போ ஒரு 2 இயர்ஸ் தான் ஜிபிஸ் நிறைய வச்சிருக்கேன். ஓகே. இப்பதான் கலெக்ட் முன்னாடியே ஜிபி வச்சிருந்தேன், பட் ஆனா இப்பதான் வந்து இந்த அதிகமா ஜிபி வச்சுக்குது. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்லயும் ஜிபி அதிகமா இருக்குல்ல ப்ரோ. அப்ப இன்னமும் ஜிபி இருக்கு உங்ககிட்ட? ஆமா இருக்கு. இப்ப மேட்டர் என்னன்னா, இப்போ உங்களுக்கு தாயிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர்ஸ் எல்லாமே காம்படிஷன் போறது எல்லாமே ஜிபி. ஆமா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறீங்களா ஜிபி யூஸ் பண்றதுக்கு. பிளஸ் இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு ப்ளீசிங்கா இருக்கு ஐஸுக்கு, உங்க கலர்ஃபுல்லா இருக்கு. இதேதான் 2 வருஷம் முன்னாடியே இருந்திருக்கும். பட் ஆனா உங்களுக்கு ஜிபி காம்பாஸ் இல்ல ப்ரோ. அப்ப அதிகமா இவ்வளவு கிடையாது. ஆமா, அப்போ வந்து காம்பாஸ் இல்ல உங்களுக்கு. இப்போ இவ்வளவு பெர்ஃபெக்டான ட்ரைட்ஸ்ல உங்களுக்கு ஜிபி இப்பதான் ப்ரோ வருது உங்களுக்கு. இப்போ இதே ஃபிஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபின்னேஜ் தான் பாருங்க, உங்களுக்கு பக்கா பெர்ஃபெக்ட் காம்பால இருக்கிற மாதிரி ஃபின்னேஜ் இருக்கு அதுல. ஓகே. கைக்கே நல்லா ஃபிளேர் பண்ணலாம். ஆமா, கையிலே வந்து ஃபிளேர் பண்றான். இவனுக்கு நீங்க பேரட் இல்ல எதுவுமே போடணும்னு அவசியம் இல்ல, மிரர்ல வச்சீங்கன்னா அல்டிமேட் பண்ணுவான். பயங்கரமா இருக்கும். பேரு ப்ரோ எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இவனுக்கு வெனம் ப்ரோ நேம். வெனம். ஆமா, வெனம்னா கருப்பா தான் இருக்கணும்னு பாப்பீங்க, பட் ஆனா பிளாக்லாம் இருக்காது. உங்களோட பர்லிங்ஸ் எல்லாமே பாருங்க, ஹெட் பர்ல்ஸ் தான் பாருங்க, உங்களுக்கு அந்த வெனமோட இது இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வச்சிருக்கேன். ஆமா ப்ரோ, ஹெட்ல அந்த வெனம் மாதிரி வருது. ஆமா, இவன் வந்து மெச்சூர் ஆறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே. அப்ப இது எவ்வளவு இருக்கும் ஏஜ் ப்ரோ? நான் வாங்கி 4 months இருக்கு. இப்போ ஏஜ் வந்து இப்போ எனக்கு 7-8 months குள்ள இருக்கும் ப்ரோ. ஓகே. சோ இது வந்து ஆமா, இவன் வந்து F1. இவன் ஆக்சுவலி F1. ஆமா, சொல்லவே இல்ல. ஓகே. இல்ல ஆக்சுவலா இவனை காம்படிஷன்ல போட முடியுமா? போடலாம் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லையே. F1 நான் போட்டு நான் பாத்துருக்கேன் காம்படிஷன்ல. F3 வந்து நம்ம கம்ஃபால போட முடியாது. கரெக்ட். ஓகே. ஆனா F1 போடலாம். உங்களுக்கு அந்த ட்ரைட்ஸ் வந்து பக்காவா இருக்கு, அவங்க பாயிண்ட் லெவல் படி இருக்குன்னா நீங்க எந்த ஃபிஷ்னாலும் போடலாம் இல்லையா? பாடி பர்லிங் நல்லா இருக்கு. ஃபினிஷ் தான் ப்ரோ மேட்டர் இந்த ஃபிஷ்ல. பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. ஓகே. F1ன்றனால அந்த வீஜாவோட ட்ரைட்ஸ் அதிகமா இருக்கும்ல. வீஜா ட்ரைட்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால உங்களுக்கு இவன் க்ரோ ஆகுவான். ஃபிஷ் எப்பவுமே பெருசா ஆகும்போது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ஓகே. அதே மாதிரி மெச்சூரா இருக்கும்போது காம்பாஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதான் முக்கியம் நமக்கு. ஓகே. அடுத்த டைம் வரப்ப இன்னும் மெச்சூரா பார்க்கலாம். 1 yearல இந்த ஃபிஷ் வந்து வேற லெவல்ல இருக்கும். நானே காமிக்கிறேன். காம்படிஷன்ல போடுவீங்களா ப்ரோ? மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பர்சனல் கலெக்ஷனுக்கு தான் வச்சிருக்கேன். கான்டெஸ்ட் நான் போடுறது வந்துட்டு டவுட்ஃபுல் தான். ஓகே. அதுக்கு வேற மீன் வச்சிருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் படின்னு ஒரு சில ஃபிஷஸ் இருக்குல்ல ப்ரோ. உங்களுக்கு காம்படிஷன்லாம் இந்தியால பக்காவா இருக்கு. இப்ப 9 ஃபிஷ் இருக்குன்னு நீங்க. ஆமா, உங்ககிட்ட இருக்கிறதுலே பெஸ்டா எது காம்படிஷன்ல போட்டா பெட்டர் வின்னிங் சான்ஸ் இருக்கோ அது என்னன்றது அது வர்றப்ப எனக்கு சொல்லுங்க. ரைட். ஓகே. சரிங்களா? இருக்கு. சொன்னோனே ஒரு சின்ன சிரிப்பு வருது. இருக்கு. ஆமா, காமிக்கிறேன். ரைட். பட் கொல்கட்டாக்கு ஃபிஷ் போயிருச்சு. அது இன்னும் பெட்டரா இருக்குமா? அது பெஸ்ட் ப்ரோ அது. ஓகே. அடுத்த டைம் வர்றப்ப அது காமிக்கிறேன் நேர்ல.
ஹம்ப் இவனுக்கு ஸ்ட்ரிங்க் ஆயிருக்குங்களா இல்ல ஃபுல்லா? இல்ல ப்ரோ, ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு ஆக்சுவலா. இது ரொம்ப ஆமா பெரிய சிக்னஸ்ல இருந்து பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்காப்ல. ஓகே, இவன் நல்ல ஒரு டியூல் டோனோ. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா நான் என்னோட கலெக்ஷன்ஸ்ல நீங்க போக பாப்பீங்க. முக்காவாசி ஜிபி இருக்கும், இல்ல வந்துட்டு ரெட் பேஸ் ஃபிஷஸ் அதிகமா இருக்கும். ஓகே, பேர்ல் டாமினன்ட் ஃபிஷஸ்ல எனக்கு பெருசா இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பேர்ல் டாமினன்ட் ஃபிஷ் நான் வாங்கினது. ஓகே ஓகே. சோ இதுவுமே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி இது எடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு, கொடுத்தாரு. சோ காம்படிஷனுக்காக நான் இதை எடுத்தேன். ஆக்சுவலா ஹம்ப்ல ஹோல் இருக்குங்களா? ஆமா ப்ரோ, ஹெக்ஸ் இருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ ரெக்கவர் ஆகி, ஓகே ரெக்கவர் ஆகி அது க்ளோஸ் மட்டும் ஆகணும். ஆமா ப்ரோ, இது லாஸ்ட் இயர் 2 ஈவென்ட் வின் பண்ணுச்சு ப்ரோ. கொல்கட்டா லைவ் ஈவென்ட்டே வின் பண்ணுச்சு. ஓகே, ஒரு ஆன்லைன் ஈவென்ட். பட் ஆக்சுவலா நீங்க அந்த பெர்ஃபெக்ட் ஃபிஷ்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஆமா அது நான் சொல்லலாமான்னு தெரியல. பட் இவனை பார்த்தா அப்படி எனக்கு தெரியல ப்ரோ. இதான் இது ஓல்ட் மெச்சூர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல இவன்ட்ட நீங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சின்னதா இருக்கு, ரொம்ப டைம்ல வந்து அட்டகாசமா இருந்தா. ஆமா, வேற லெவல்ல கிளிப்பிங் எதனா இருக்குங்களா? இருக்கு ப்ரோ, மொபைல்ல இருக்கு, காமிக்கிறேன் ப்ரோ. இது லாஸ்ட் இயர் கொல்கட்டா ஈவென்ட்ல எடுத்தது. ஓகே ஓகே, கொல்கட்டால தான் வின் பண்ணாங்க. ஆமா கரெக்ட், அங்க ஈவென்ட் அப்ப எடுத்த வீடியோ இது. எப்படி இருக்கான் ப்ரோ கலரேஷன்? சோ உங்களுக்கு காக் வந்து அந்த புல் டைப்ல இருக்கும் இதோட காக். புல் டைப்ல இருக்கும். ஆமா பாருங்களேன், ஒரு புல் மாதிரி இருக்கும். அதோட பின்னாடி இருந்து புஷ் பண்ணி காமிக்கும். ஓகே, பர்லிங்ஸ், ஃப்ளார் லைன், டெயில் எல்லாமே வந்துட்டு பாதி காக் கூட இப்ப இல்லையே ப்ரோ. ஆமா ப்ரோ, ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டான்ல. ஆமா, டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, இப்பதான் திரும்பி ரெக்கவர் ஆகிட்டு இருக்காப்ல. இந்த பழையபடிக்கு இவனை வந்து இந்த ஸ்டாக் கொண்டு வந்துடலாம் ப்ரோ. ஓகே, ஸ்டாக் கொண்டு வந்துரும். பட் ஆனாலுமே ஓல்ட் ஃபிஷ் தானே உங்களுக்கு. அந்த பொட்டன்ஷியல் இந்த 100% பொட்டன்ஷியல்லாம் இருக்காது. ஓகே, நல்லா இருக்கான். எப்படி இருக்கான்? ஆமா, அதாவது நல்லா என் கண்ணுக்கு வந்து இவன் தீனி போடுறான். கரெக்ட் ப்ரோ. உங்களுக்கு வந்து வியூவர்ஸோட அட்டென்ஷன் இந்த ஃபிஷ்ல வந்து சூப்பரா இருக்கும். பாக்குறவங்க வந்துட்டு காக் சூப்பரா இருக்கு, கலர் வந்து டுவல் டோனு, கலரு, உங்களுக்கு டெய்ல் எல்லாமே பக்காவான ட்ரைட்ஸ். கண்ணுக்கான சாப்பாடு, ப்ராப்பர் காம்படிஷன் மெட்டீரியல். ஓகே ஓகே, பாயிண்ட் டேபிளுக்கான ஒரு மெட்டீரியல். ரைட்டு. இப்போ ஃபீடிங் நீங்க என்ன மாதிரி ப்ரோ பண்ணுவீங்க? என்னோட ஃபீடிங் வந்து நான் சின்னதாக சொல்றேன். இப்போ கொஞ்சம் வேற மாதிரி நான் பண்றேன். அதாவது டெய்லி ஃபீட்ஸ், ஃப்ரோசன் ஃபீட், பிளட் வார்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு அரை வயிறுக்கு, அப்புறம் மீதி ஒரு 2 வேளை பெல்லட்ஸ், அதுவுமே ஒரு அரை வயிறு இல்ல ஒரு 3/4 வயிறு அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ உங்களோட அந்த ஃபீடிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? நீங்க ஆக்சுவலா கரெக்டான ஒரு ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றீங்க. என்னோடதுமே அதே தான். எவ்ரிடே மார்னிங் இப்போ ஃப்ரெண்டோட அட்வைஸ் படி அதை ஃபாலோ. அப்போ கரெக்டான அட்வைஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா டெய்லி மார்னிங் வந்து நானுமே வார்ம்ஸ் தான், பிளட் வார்ம்ஸ். ஆமா, ஓகே. சோ பேலன்ஸ் 2 டைம் வந்துட்டு பெல்லட் போட்டுருவேன். பெல்லட்ஸ் தான். ப்ரான்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் ஸ்பெஷல் ஃபீட். ஆமா, ஸ்பெஷல் ஃபீட் மாதிரி ஃபீட் பண்ணிடுவேன். ஓகே. சோ வார்ம்ஸ் வந்து டெய்லி உங்க டயட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது ப்ரோ. ஃபிஷ்க்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலா அந்த வார்ம்ஸ்னாலே பிரச்சனைன்ற மாதிரி தானே சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. பாராசைட்ஸ், உடம்பு சரி, அது நம்ம ப்ராப்பரா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதா ப்ரோ. வார்ம்ஸோட டைஜஷன் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? வார்ம்ஸ் வந்து ஈஸி டைஜஷன் ப்ரோ. பெல்லட்ஸ் காட்டிலும் ஈஸி டைஜஷன் மெட்டீரியல் வந்து வார்ம்ஸ் தான். ஓகே, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே அதுதான். எனக்கு பேசிக்ஸ் வந்து இதுதான் ப்ரோ. பெல்லட்ஸோட உங்களுக்கு ஈஸி டைஜஷன் மெட்டீரியல் வந்து வார்ம்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து காம்ஃபாக்குள்ள உள்ள வரும்போது எனக்கு இந்த ஃபேமஸான செல்லர்ஸ் அந்த டைம்ல இருந்தவங்க எல்லாமே எனக்கு அட்வைஸ் பண்ணது, காம்போட பாடி சைஸ் அண்ட் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வார்ம்ஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுங்க. சின்ன சைஸ்ல வந்து வார்ம்ஸ் அதிகமா யூஸ் பண்ணா பாடி பெருசாயிடும், பாடி சைஸ் அண்ட் இது வந்து திக் ஆயிடும். காக் அண்ட் கலர் வந்துட்டு எனி டைம் பாப் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஃபுட்ட வச்சு. ஆமா, ஃபுட்ட வச்சு. ஓவரா நம்ம வார்ம்ஸ் கொடுத்தா பாடி அன்ஷேப் ஆயிராது. இல்ல ஓவர்னும் எல்லாமே அளவுக்கு. ஆமா அதேதான், ஒரு அளவு தான் ப்ரோ. ஆனாலுமே பட் இருந்தாலுமே அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் பிரைமரி. ஓகே ஓகே. ஒரு ஆர்டிமியா அண்ட் வார்ம்ஸ் ப்ரோ. ஓகே, அடல்ட் ஆர்டிமியா சொல்றீங்க? ஆமா கரெக்ட். ஆர்டிமியாஸ் தான் ரொம்ப நல்லது. ஓகே, உங்களுக்கு சின்ன ஃபிஷஸ்க்கு எல்லாமே ஆர்டிமியா நல்லது. சின்ன ஃபிஷ்க்கு எல்லாத்துக்கும் ஆர்டிமியா நல்லது. ஓகே, சரி அடுத்து பார்க்கலாமா? ஓகே. உங்க பேர் என்ன வச்சீங்க? டயாப்ளூ. அர்த்தம் ப்ரோ? டெவில் ப்ரோ. டெவில். ஆமா. ஓகே, இவ்வளவு அழகான மீனுக்கு டெவில்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, எப்பவுமே ஒரு வில்லனஸ் நேம் தானே ப்ரோ உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே. இவனுக்குமே ஹம்ப் ஸ்டிங்கா இருக்கோ? ஆமா ப்ரோ, இவன் வந்து பின்னோக்கி போகுது, ஃபுல் ஃபேடிங்ல இருக்காப்ல. ஓகே.
ஸோ ஃபேடிங் ப்ராசஸ் முடியட்டும்னு சொல்லி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேடிங்ல அப்ப ஹம்ப் வந்து டிராப் ஆகுதா? ஆமா ப்ரோ, இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷுக்கு எனக்கு நான் ஃபேடிங்ல வந்து எனக்கு டிராப் இருக்கு. இவனுக்கு ஆகுது? ஆமா, இவனுக்கு வந்துட்டு டிராப் இருக்கு. ஓகே, எல்லா ஃபிஷ்க்கு ஆகாது அப்பனா? இப்போ இது வரைக்கும் ஆனது இல்லை எனக்கு, ஆனா இந்த ஃபிஷ்ல எனக்கு டிராப் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபேடிங் முடியட்டும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இவன் ஃபேட் ஆகாம தான் இருந்தானா? இல்ல ப்ரோ, எனக்கு சின்னதுலயே இவன் ஃபேட் ஆவான், ஃபியூச்சர்ல தான் ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி தான் எனக்கு நான் வாங்கினேன் இந்த ஃபிஷ். இல்ல ஒரு ஃபேடிங் இருந்துதான் கேக்குறேன். இல்ல ஃபேடிங் இல்ல, நான் ரொம்ப சின்ன சைஸ்ல தான் வாங்கினேன் இவனை வாங்கும்போது. எல்லா ஃபிஷ்மே சின்னதா வாங்குவீங்க? ஆமா, இது வந்து ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஜிபிஜின்னு. ஓகே. சோ வந்து இது ஸ்பெஷலா இருக்கும், க்ரோ ஆகும்போது அழகா இருக்கும்னு சொன்னாங்க. இது பேர்ல்ஸ் எல்லாமே யூனிக் ப்ரோ. ஓகே, இப்போ ரொம்ப அழகா தான் இருக்கு. பேர்லிங்ஸ் வந்து யூனிக். அண்ட் கலர் பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த ரெட்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரெட், ஒரு நியான் டென்ட்ல இருக்கும் இவனோட ரெட். இத நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வீடியோல எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஆக்சுவலா எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா பாடியில நியான் மாதிரி தெரியும்? உங்களுக்கு ஃபுல் பாடியுமே டோட்டலா அப்படியா? ஃபுல் பாடி பாருங்க, ஒரு ரெட் இருக்கு, பாடியில ஒரு ரெட் இருக்கு. இல்ல ஹெட்ல வந்து உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஃபேட் ஆக முடிக்கல பாருங்க. ஓகே. உங்களுக்கு ஹெட்ல வந்துட்டு ஒரு சில இடத்துல பாருங்க ஒரு டென்ட் இருக்கும். ஆமா, ஒரு சில. ஆமா ப்ரோ, கரெக்ட். ஒரு இடத்துல பஞ்சியா. ஆமா, பஞ்சியா ஒரு டென்ட் இருக்கும், அது இது பாடியில இருக்கும் அதே டென்ட். ஆமா, அதே மாதிரி உங்க டெயில் சுத்தி ஃபுல்லாமே பாடியில இருக்கிற கலரேஷன் ஃபேட் ஆனது, ஹெட்ல இருக்கிறது ஃபேட் ஆகாது. ஆமா கரெக்ட். உங்களுக்கு இவனுக்கு ஃபிளார் லைன் எல்லாமே இருந்தது ப்ரோ. ஓகே, ஃபிளார் லைன்ஸ் எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு. ஆமா, டெயில் எல்லாமே பக்கா. ஜிபி அது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, ஃபிளார் லைன் போயிடு. கரெக்ட். நோஸ் எல்லாமே ஃபேட் ஆயிடும் இவனுக்கு. பட் என்ன, இவனுக்கு டைம் எடுத்து தான் ஃபேட் ஆகும். ஓகே, இது வரைக்கும் 3 ஃபிஷ் பாத்துறோம். கரெக்ட். 2 ஃபிஷ் ஜிபி காமிச்சீங்க. ஆமா, எவ்வளவுதான் ஜிபி வச்சிருக்கீங்க? ஜிபி ஃபேன். நம்ம ஜிபி ஃபேன் ப்ரோ. நம்ம ஓகே, ஜிபி காம்பாஸோட ஃபேன். நீங்க சொன்ன அந்த டென்ட் எல்லாம் ஃப்ரண்ட்ல தெரியுது. ஆமா. ஓகே, இப்ப F1 காமிச்சிருந்தீங்க, இந்த F1.5 சொல்லுவாங்க, F2. இதுல உங்க கலெக்ஷன்ல F1.5 ஃபிஷ் இருக்குங்களா? 1.5 என்கிட்ட இல்ல ப்ரோ. இல்ல, 1.5 என்கிட்ட இல்ல. F2 இருக்கு, F1 காமிச்சிருக்கீங்க. 1.5 ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. காமிக்கிறேன், வர்றப்ப காமிக்கிறேன். என்ன ப்ரோ இது? உண்மையிலே இல்ல சிமெண்ட் செங்கல் வச்சு பூசி பெயிண்ட் அடிச்சிட்டீங்களா? ப்ரோ வேற லெவல் ஃபிஷ் ப்ரோ, என்னோட இருக்கிறதுல ஒரு யூனிக்கான ஃபிஷ் ப்ரோ. அரக்கத்தனமா இருக்கு ப்ரோ மண்டை. ஆமா. இல்ல இப்ப நீங்க இது வரைக்கும் காமிச்சதுல வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஹம்ப் வந்து சுருங்கிடுச்சுனே காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. என்னடா இது எல்லாரும் ஹம்ப் தான் போவோம், ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு வந்தேன். கரெக்ட். இவனுக்கு மட்டும் அந்த சிமெண்ட் பானை வருமே, செம்மண்ல வருமே, அதை எடுத்து கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அப்படியே இருக்கு, ஒரு எடுத்து மேல வச்ச மாதிரி தான் இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிஷ் ப்ரோ. ஓகே. இது இப்படி ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கவே இல்ல. இது எனக்கு சின்ன வயசு கிப்பிங் எதனா இருக்கா ப்ரோ? ரொம்ப குட்டியில நான் காமிக்கிறேன். நான் இதை செலக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்றதை நான் காட்டுங்க. அந்த சர்க்கிள் பண்ணி இருக்கிறதுங்களா? ஆமா ப்ரோ, இந்த டைம்ல தான் ப்ரோ நம்ம வந்து இது பண்ணது. ஓகே. சோ நமக்கு வந்து செல்லர் வந்து இப்போ சொன்னாங்க ஒரு சூப்பர் விஐபி இருக்கு ப்ரோ, ட்ரஸ்ட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டத்துல எப்படிதான் தெரியுது ப்ரோ, பிரீடர் வந்து நமக்கு அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா, இது நல்ல ஃபிஷ்ஷா இருக்கும்னு சொல்லி சர்க்கிள் பண்ணி கொடுத்தாங்க. சோ அப்போ வந்துட்டு நம்ம சரி இது கொண்டு வாங்க ப்ரோ, இந்தியா வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தது. இதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு? அப்புறம் அத டேங்க்ல நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த ரேஞ்ச்ல கொஞ்ச நாள் க்ரூம் பண்ணது. ஆமா, இது இங்கே ஓகே தாயிலே. சோ வந்துட்டு ஃபிஷ் வந்து ரிசல்ட்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்படியே காட்டுங்க. இப்படி இருந்தானா இப்படி புடைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி இருக்கு பாருங்களேன். வேற லெவல் ப்ரோ. செமையா இருக்கான். இவன் பேர் ப்ரோ ஹெர்குலஸ் ப்ரோ. ஹெர்குலஸ். ஆமா. ஓகே, ஆனா இவனுமே ரொம்ப யங் ஃபிஷ் தானே? ஆமா ப்ரோ, இவனுமே அந்த 7 months ஓல்டு தான். ஓகே ஓகே. நவம்பர் மந்த்ல நம்ம எடுத்தோம். நவம்பர் மந்த்ல அந்த சின்ன புக் பண்ணது தலைவனை. ஒரு செகண்ட் திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட இதை பாருங்களேன். உங்களுக்கு காக் வந்துட்டு உங்களுக்கு காம்பாஸ்ல ஜென்ரிக்கா இவ்வளவு பெரிய காக் வராது. பட் ஜிசியோட இது இருக்கு, டாமினன்ட் இருக்கு, இது இருக்கு. பட் ஆனாலுமே டெயில் அண்ட் ஃபின்ஸ் எல்லாமே பாருங்க, பாடி எல்லாமே. அப்ப இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் காக் இருந்தாலே அது ஜிசியோட இதுல இருந்து உங்களுக்கு டாமினன்ட்டா இருக்குல்ல ப்ரோ. அதோட காக் வந்து நீங்க எந்த இடத்துல காம்பால இவ்வளவு பெருசா பார்க்க முடியும். ஓகே. ஒரு மெச்சூர்ட் காம்பால வேணா ஒரு காக் வந்து புஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும், பாடிக்கு ஏத்த மாதிரி. உங்களுக்கு வந்துட்டு பெருசு இல்லையா. ஒரு 7-8 monthsல உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஃபாஸ்டர். காம்பாஸ் யூஸ்வலா முன்னாடி காலத்துல பாருங்க ப்ரோ, காம்பாஸ் காக்கே இருக்காது. இப்போ உங்களுக்கு கிராஸ் பிரீடிங் பண்ணி உங்களுக்கு ஈஸியா காக் வந்துச்சு. அது இவெல்லாம் அல்ட்ரா ஃபாஸ்ட். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இது வரைக்கும் காம்பால. எத்தனை மாசம் ஆகுது எடுத்து? இவனுமே அந்த 7-8 months தான் ப்ரோ. இல்ல எடுத்து வந்து இப்போ 5 months ஆகுது ப்ரோ. 5 மாசம். ஆமா,
புது கலெக்ஷன் தான் அதெல்லாம். ஆமா இப்ப பாருங்க உங்களுக்கு ஃபின்ஸ் எல்லாமே பக்கா ஃபிளாரிங் பாருங்க. நம்ம பேரட் போர்ட்ல மிரர் வைக்கல, உங்களுக்கு கைக்கே ஃபிளார் ஆனா. ஓகே என்கிட்ட வா, என் கை கிட்ட வா. நேம் என்ன சொன்னீங்க? ஹெர்குலஸ். ஹெர்குலஸ் கம் ஹியர். பாத்தீங்களா அவனுக்கு உங்களை பிடிக்கல. அவனுக்கு பயமும் கிடையாது பாருங்க. பயப்படல. யூஸ்வலா நான் கேமராக்கு பயப்படுவாங்க. ஆமா இல்லையே இவன் பயப்படல. பயப்படல பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு வந்து கண்ணு வந்து காக் வந்துட்டு கண்ணை மறைச்சிடுது. அந்த மாதிரி எதனா இஷ்யூ இருக்கா ப்ரோ? அதெல்லாம் எந்த இஷ்யூ கிடையாது. காக் மறைக்கிறதுனால இவன் ஃபுட்டு சாப்பிட மாட்டான். அதெல்லாமே பக்கா ப்ரோ தலைவன். ஓகே எல்லா வேலையும் பக்காப்ல. உங்களுக்கு பாடி கலர் தான் ப்ரோ மெயின். கலர் அண்ட் காக் உங்களுக்கு ப்ளீசிங்கா இருக்குல்ல ஐஸுக்கு. அட்ராக்டிவ் ஷோ பீஸ் இதெல்லாம். நீங்க காம்படிஷன் கொண்டு போறீங்கன்னா கிடையாது, இது வந்து ஷோ பீஸ். யாராவது பார்த்தாங்கன்னா ஃப்ளோரான்ஸ்னா எப்படி இருக்கும்பா அப்படின்னா இந்த மீனை காமிச்சிடலாம். உங்களோட கொல்கட்டால வின் பண்ணிச்சுன்னு காமிச்சிருந்தீங்களே, அவனோட மொபைல்ல பார்த்த கிளிப்பிங் கண்ணுக்கு சாப்பாடு போட்டுச்சு. கரெக்ட். இவனை நேர்ல பாக்குறப்ப நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா எனக்கு இது ஆசை ப்ரோ, இது ஏதாவது ஒரு ஷோ கொண்டு போகணும், வின் பண்ணணும்னு கிடையாது, பட் பீப்புள் காமிக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவ்வளவு பெரிய காக் வச்சு கொண்டு போற ரிஸ்கின்னு சொல்லிதான் ப்ரோ நான் இதை கொண்டு போய் அனுப்பல. இல்லாட்டி இது கொல்கட்டாக்கு இப்ப அனுப்பியிருக்கேன் நான். பேசிக்கா நம்ம ஃபிஷ்ஷை வந்து காம்படிஷன் எடுத்து போறது காரணம் என்னன்னா டிஸ்பிளே தான் ப்ரோ. ஆமா இவெல்லாம் பக்கா டிஸ்பிளே பீஸ். ஓகே இப்போ சென்னை மாதிரி ஈவெண்ட்னா ஒரு ரிஸ்க் எடுத்து கொண்டு போகலாம், பக்கமா இருக்கும். ஆமா பக்கமா இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே ப்ரோ நீங்க என்கிட்ட கேட்டீங்க இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட் ஃபிஷஸ் என்ன, இல்ல காம்படிஷன் வந்து என்ன போடலாம்னு. இவன் தான் ப்ரோ. இவன் பேரு ப்ரோ லோகன் ப்ரோ. லோகன். எஸ் நம்மள மாவல் பாய்ஸ். இப்பதான் வரீங்க. ஆமா இது இத பத்தி நம்ம கேமரா ஆஃப் பண்ண பேசலாம். சோ நம்ம மாவல் பாய்ஸ். சோ ரக்கடான ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு அந்த நேம் இது எடுத்தோடனே வந்தது வந்து லோகன் தான். ஓகே சோ உங்களுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் பேர்ல்ஸ். எனக்கு இப்ப நீங்க சொல்றீங்களா ப்ரோ அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அத பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. இந்த பார்த்த உடனே பா எப்படி இருக்கு, ஒரு டாமினேட்டிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அந்த மாதிரி பார்த்த உடனே செமையா இருக்கும். நீங்க பேரட் படுத்து எந்த மாதிரி ப்ரோ? ப்ரோ இவன் வந்து பிரவுன் டோன் டான் டோன்ல தான் ப்ரோ இருக்கான் ஃபிஷ். அது கொஞ்சம் ஒரு டிஃபரண்டா இருக்கு. ஆமா இதுவும் நீங்க சொன்ன மாதிரி இந்த வீஜா டாமினன்ட் தான். ஓ ஆமா ப்ரோ. அந்த பிரவுன் டோன் இந்த நீங்க ஒரு டெய்ல வந்து ட்ரிம்மே பண்ண மாட்டீங்களான்னு கேட்டீங்களா? இந்த ஃபிஷ்க்கு நான் டெய்ல் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட ட்ரிம் பண்ணது கிடையாது. ஓகே சோ உங்களுக்கு வந்து நார்மலாவே ஃபிளாரிங்ல இருப்பான். அந்த வீஜா டாமினன்ஸ் இருக்கு இதுல பாருங்க. ஓகே பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. ஃப்ளார் லைன் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கு. ஸ்பான் ஹெட்னு சொல்லுவாங்களே ப்ரோ. கரெக்ட். ஸ்பான் ஹெட் தான். அது உடம்போடே சேர்ந்து வந்துருது. ஆமா ஸ்பான் ஹெட்ஸ் வந்து யூனிக் ப்ரோ. கொஞ்சம் பேட்ட தான் இருக்கு இந்த ஸ்பான் ஹெட்ஸ் நம்ம இந்தியால எல்லாம் சொல்ல போனா. இது ஒண்ணு. ஆமா ஓகே குமரேஸ்வரர் டான். ஆமா ஸ்பான் ஹெட். ஆமா ஓகே சிமிலர் டு ஃபிஷ் தான் இது. எலிஃபண்ட் மாதிரி இருக்கு. ஆமா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா அப்படியே யானை தும்பிக்கை மாதிரி தான் எனக்கு. கரெக்ட் ப்ரோ. பக்கா காம்படிஷன் மெட்டீரியல் ப்ரோ இந்த ஃபிஷ்மே. இது காம்படிஷன் மெட்டீரியல்னா கொல்கட்டாக்கு ஏன் வேற மீன் அனுப்பிச்சிருக்கீங்க? நீங்க தலைவனோட சைஸை பாக்குறீங்க. இவ்வளோ பெரிய ஃபிஷ் நான் எப்படி நான் இது லாஸ்ட் கொல்கட்டா ஈவெண்ட்டுக்கு போச்சு. இது போச்சு. ஆமா போச்சு, பிரைஸ் அடிச்சது. ஓகே பட் ஆனா இந்த டைம் வந்து சைஸ் ட்ராப் ஆயிடுச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல இதை அனுப்பிச்சா கண்டிப்பா கவரை கிழிச்சிடும். இது எனக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஏன்னா இது சென்னை போய் திரும்பி எனக்கு மாறி வரும். ஆமா ப்ரோ. சோ இந்த ஸ்டேஜ்ல எனக்கு போன வட்டம் வரும்போதே இது கவர் எல்லாம் பிச்சிட்டான். சோ இவனை நான் உயிரோட கொண்டு வரதே கஷ்டமாயி போச்சு. சோ இனி அந்த ரிஸ்க் கிடையாது. இது நம்ம ஷோ டிஸ்ப்ளே மெட்டீரியல் மாதிரி தான். ஓகே அப்ப இப்போ போயிருக்க மீன் வந்து சின்ன மீன் தான். ஆமா ப்ரோ. வேற என்ன விஷயம் ப்ரோ ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டம். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுல என்னென்ன பிரச்சனை? ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி சோர்ஸ் இருக்கணும். அங்க இப்போ வேற ஒரு இடத்துல நீங்க அனுப்புறீங்கன்னா மீனை நம்பி அனுப்புறோம் அப்படின்னா ஒரு ஆள் அங்க இருந்தா தான் அதை கலெக்ட் பண்ணி க்ரூம் பண்ணி போடணும். ஆமா ப்ரோ. ஏன்னா நீங்க ப்ராப்பரா அங்க செட்டில் ஆக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண தெரியணும் அவங்களுக்கு. ஸோ எல்லாமே நம்மளே வந்து இங்க இருந்து சொன்னாலுமே ஒரு சில விஷயம் ப்ராக்டிக்கலா அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியணும் இல்லையா? ஓகே. ஸோ எல்லாமே இருக்கு. பிளஸ் வந்து மணி இங்க இருந்து அனுப்புற சார்ஜஸ், திருப்பி நம்ம ஃபிஷ்ஷை எடுக்கணும். காம்படிஷன் முடிஞ்சோனையோ வேலை முடிஞ்சுன்னு சொல்லி விட்டுற முடியாது. மீனை திரும்பி எடுக்கணும். ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா அங்க செட்டில் பண்ணி எடுக்கணும். திரும்பி செட்டில் பண்ணி காம்படிஷன் கொண்டு போகணும். ஸோ உங்களுக்கு ஒரு 1 to 2 months ஆஃப் டைம் வந்து நீங்க இதுல ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா. ஸ்பெசிபிக்கா காம்படிஷனுக்குன்னு ஒரு ஃபிஷ்ஷை க்ரூம் பண்றீங்கன்னா அதுல என்னென்ன பண்ணுவீங்க? ப்ரோ நான் எல்லாமே அதே ஃபீலிங் அதே எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் ப்ரோ கேர். நானு ஓகே. சோ இப்போ 9 ஃபிஷ் வச்சீங்கன்னா கேர் எல்லாமே சேம் தான். ஓகே. உங்க ரொட்டீன் சொல்லுங்க. அப்பனா
மார்னிங் நான் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணிடுவேன். ஓகே. ரொம்ப சின்ன ஃபிஷ்னா ஆர்டிமியா. ஆஃப்டர்நூன் வந்துட்டு பெல்லட் அண்ட் நைட் வந்து பெல்லட். மார்னிங் வந்து நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி இது ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாம் மிரர் எல்லாமே வச்சுட்டு போயிடுவேன். குளிக்க போற ரொட்டீன் நான் கேட்கல. ஓகே, வச்சுட்டு போயிடுவேன். ஒரு 20 minutes ஆஃப் டைம் வந்துட்டு பக்கா அக்ரெசிவா இருக்கும். சோ வந்து எடுத்துருவேன். திரும்பி நான் கிளம்பி ஒன் டைம் மிரர் மார்னிங் வச்சிருவேன். ஆஃப்டர் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் மிரர் வச்சிருவேன். மிரர் ஒரு பேரட். சோ ட்வைஸ் வந்து இந்த விஷயம் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ப்ரான்ஸ் ஃபீட் பண்ணிடுவேன். ப்ரான்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஃபீட் பண்றதுல பெனிஃபிட் இருக்கு இல்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீடா தரீங்களா? ஸ்பெஷல் ஃபீட் தான் ப்ரோ. பிளஸ் வந்து புரோட்டீன் உங்களுக்கு அதிகம்ன்றதுனால ஃபீட் பண்றது. அது ஒரு சில ஃபிஷ்ஷை பொறுத்து. இப்ப இவெல்லாம் ப்ரான்ஸ் போட்டா சூப்பரா எடுப்பான், நல்லா சாப்பிடுவான். ஆமா, உங்களுக்கு ப்ரான்ஸ் எல்லாமே சைஸை பாருறதுக்கு தான். ஃபிஷ் வந்து நல்ல சைஸ் ஆகணும், மஸ்குலரா இருக்கணும். ஒரு சில ஃபிஷ் வந்துட்டு அதை எடுத்துக்காது. அதுங்களுக்கு வந்துட்டு அது ரைஸ் பண்ண முடியாது. 1 year ஏஜுக்கு மேல வர்றதுக்கு எவ்வளவு டைம் ப்ரோ ஆச்சு? ப்ரோ இப்போ என்கிட்ட இந்த ஃபிஷ்ஷே 1.5 years இருக்கு. இல்ல சாரி மாத்தி சொல்றேன், 1 feet மேல இவன் வர்றதுக்கு எவ்வளவு டைம்? அதான் இப்போ ஒரு 1 year ஆயிடுச்சு எனக்கு. 1 year ஆயிருக்கு. ஆமா, 1 year ஆயிருக்கு. இன்னமும் க்ரோ ஆவானா இல்ல இவ்வளவு க்ரோ ஆகுவான்? ஏன்னா இப்போ உங்களுக்கு இது மெச்சூர்ட் ஃபிஷ்ன்ற ஒரு ஃபீல் வரல பாத்தீங்களா? இன்னும் அக்ரெசிவா இருக்கா, இன்னும் ஆக்டிவா இருக்கா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டேப்ல ஒண்ணு பாத்தீங்க, ஆமா, அது போன வருஷம் ஈவென்ட் வின் பண்ணுச்சு. ஆனா இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சோ அது அவ்வளவுதான் லாங்கிவிட்டி இல்ல, பட் ஆனா ஈவென்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்த ராஜிங் இல்லையா ப்ரோ? இதெல்லாம் கிட்டத்தட்ட வீஜா மாதிரி தான் இருக்கு. அந்த F1.5 சொல்லுவாங்களா? ஆமா, F1 தானே இது எல்லாமே. F1 1.5 ரேஞ்ச்ல தானே இருக்கு. ஓகே. சோ இவெல்லாம் வந்துட்டு லைஃப்ல நீங்க அந்த டோன் சொல்லணும்தான் எனக்கு புரிஞ்சது. வீஜா மாதிரி அந்த பிரவுன் டோன் அந்த டான் கலர் இருக்கு பாருங்க, காஃபி கலர். எஸ், அந்த ரெட்டும் இல்ல, ஆமா, நார்மலாவும் பிளைனாவும் இல்ல, அந்த சென்டர்ல பிரவுன் டோன்ல இருக்கும். இது யூனிக்ல ப்ரோ. ரொம்ப இந்த மாதிரி ஃபிஷ் நம்ம பாக்குறது கிடையாது, டெய்லி பாக்குறது கிடையாது. ஓகே. இப்ப ஜிபியா இருக்குங்களா, இந்த மாதிரி 1-2 கலெக்ஷன்ல எக்ஸ்ட்ராவா இல்ல இப்ப வரைக்கும் இருக்கிறதுலே பார்த்ததுல இல்ல அப்போ எனக்கு ஃபேவரட்னா செகண்ட் ஃபேவரட். நீங்க சொன்ன மாதிரி இந்த காம்படிஷன் அந்த ஸ்பானட் எனக்கு வச்சிருக்கு. ஸ்பானட் சென்னை காம்படிஷன் வந்தா தூக்கிட்டு வந்துடுறேன் ப்ரோ. முன்ன பக்கெட்ல போட்டு கொண்டு வந்துடுறேன் நான். இப்போ லாஸ்ட் டைம் சென்னையில என்ன போட்டீங்க? 2 years முன்னாடி ரெட் புல்னு ஒரு ஃபிஷ் போட்டேன் ப்ரோ. அவன் இல்ல இப்ப. நம்ம அவன் இல்ல. சரி, ஆனா இப்ப சென்னையில தான் இவன் தான். இவனை கொண்டு வந்துடுவேன் கண்டிப்பா. மத்தவங்களுக்கு காமிக்கவா செய்யணும் ப்ரோ, வின் பண்றதோ இல்லையோ, பட் இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு ஃபிஷ் வச்சிருக்கான்றத காமிக்கணும்ல. பீப்புளுக்கு ஒரு காமிக்கணும்ல ப்ரோ. இவ்வளவு பெருசா வளரும், சைஸ் தெரியாது ப்ரோ. நம்ம above 1 feet நம்ம சொல்றோம்ல, வீடியோல வந்து யாருக்குமே சைஸ் தெரியாது. கண்ணுல தான், கண்ணால சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடு தெரியும். இந்த ஃபிஷ்ஷோ நம்ம அந்த ஜிபியுமே நீங்க மேக்ஸிமம் கண்ணுல பார்க்கும்போது அதோட அழகு தெரியும். சண்டைக்கு வாரியா ப்ரோ. இப்போ என்கிட்ட 9 ஃபிஷஸ் இருக்குன்னு இல்லையா, அதுல ஒரு ஃபிஷ் வந்துட்டு என் தம்பி தான் பாத்துக்கிறாப்ல. அதனால அவர் சொன்னதான் கரெக்டா இருக்கும். அதனால நீங்க அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த மீன் வரும்போதே ஃபுல்லா டெய்ல் கட் ஆகி மோசமான நிலைமையில தான் வந்துச்சு. கழட்டி விடலான்ட்டு தான் எங்க பிளான் பண்ணலான்னு பார்த்தா, அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி போல்டா கொண்டு வரணும்னு தான் என்னோட ஐடியா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. அவன் ரூம்ல ஒரு எம்டி டேங்க் இருந்தது. என்கிட்ட அந்த மீனை யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சரி தம்பி நீ வளர்க்குறியாப்பான்னு கேட்டேன். வளர்க்குறேன்னு சொல்லி வாங்கினாப்ல. வாங்கி ஆனா உண்மைக்குமே நான் அந்த டெய்ல் கட் ஆனதுனாலதான் நான் வாங்கினேன். பர்பஸ்ஃபுல்லா என்னோட மோட்டிவே அதுதான். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட கொடுக்கும்போது டெய்ல் கட் ஆயிலாம் இல்ல ப்ரோ. டெய்ல் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தோம். ஆமா, அது கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வந்து நல்லா க்ரூம் பண்ணேன். ஏதோ ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசியா. இப்போ ஒரு 3.5 years இருக்கும் ப்ரோ ஃபிஷ். 3.5 வயசு ஆகுது. சைஸ் 1.5 அடி இருக்கும் ப்ரோ மீன். 1.5 அடி? ஆமா. 1.5 அடிக்கு இப்போ உங்ககிட்ட ஃபிஷ் இருக்கா? இல்ல ப்ரோ, என்கிட்ட இருக்கிறதுல ஆமா இவன்ட்ட தான் இருக்கு. யூசுவலாவே வந்து ஃப்ளவரான் வளர்க்குற எல்லாருமே எனக்கு ஒரு 1 அடிக்கு மேல அவங்க மீன் வரணும்னு ஆசைப்படுவாங்க. 3.5 வருஷம் வளர்த்திருக்கீங்க, 1.5 அடி கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா, அதுக்கான அந்த டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வளர்த்துப்போம். இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த மீனுக்கு வந்து சாப்பாடோட சேர்த்து எங்க வில்பவரையும் நாங்க போறோம். சாப்பாடுனா பாயில்டு ரைஸ். பாயில்டு ரைஸ் மாதிரி இல்ல. இப்ப 2 நாளுக்கு முன்னாடி ஃபுட் அப்ப காலி ஆயிடுச்சு ப்ரோ. நான் வந்து ஃபுட் இல்லையான்னு கேட்கும்போது ஆமே ஒரு 4 நாள் சோறு போடல அப்படின்ற அசால்ட்டா. இல்ல அதுதான் அந்த அந்த இது என்னன்னா, அதை நான் ஸ்டார் பண்ண விட்டு அதை நல்லா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவன் பண்ற தப்ப சொல்றேன். அதான் அவர் வந்து ஃபுட் மட்டும் போடல, லவ் வந்து சேர்த்து போறாரு, பாசத்தையும் போட்டு. ஆமா அதேதான், அந்த பத்திரி படத்துல வர மாதிரி ஃபுல்லா அந்த மாதிரி வளர்த்ததுதான். டப்பால ஃபுட் எல்லாம் எடுத்துருக்கோம். இல்ல என்னதான் பாசம்னாலும் கொஞ்சம் வந்து சாப்பாடுன்னு ஒண்ணு வேணும். அதுக்காண்டி இந்த குட்டி ஒரு டப்பால வச்சிருப்பேன். அடுத்த வீடியோல கண்டிப்பா அடுத்த கேமரா ஒளிச்சு வச்சுட்டு பேசுவோம். கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரீயா பேசலாம். எனக்கு எங்க கை கொடுக்குறீங்க? இன்னும் 2 டேங்க் எடுக்கணும்.
இது இந்த வீஜாவோட ட்ரைட்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா ப்ரோ, ஆக்சுவலா என்கிட்ட இந்த டைப் ஃபிஷ் வந்து இல்லவே இல்ல. ஓகே. சோ நான் இது வரைக்கும் வச்ச ஃபிஷ்ல இது டோட்டல் ராவா டிஃபரெண்ட். இருக்கும், ரகடா இருக்காது. ரகடா இருக்கு. ஆமா கரெக்ட். என்னோட ஸ்லாங்ல சொல்லிட்டேன், நீங்க உங்க ஸ்லாங்ல சொல்லிட்டீங்க. சோ உங்களுக்கு அந்த ஹெட் பாடி இப்பவே பாருங்க, இந்த சைஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு அந்த நான் டாமினேட்டிங் கேரக்டர்னு காமிக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ். சோ உங்களுக்கு பெர்லிங்ஸ் ஆகட்டும், அந்த ஃபிளா லைன்ஸா இருக்கட்டும், ரெட் பேஸ் இருக்கு ஃபிஷ்ல. ஓகே. சோ இப்போ ஆனா இந்த ஃபிஷ் வந்து இப்பதான் எடுத்தேன், ஒரு 10 daysக்குள்ள தான் எனக்கு வீட்டுக்கே வந்தது. ஆமா. சோ அதனால இன்னும் க்ரூம் பண்ணி நான் காமிக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷை. ஓகே. ரெட் பேஸ் இல்ல டிஃபரெண்ட் வரும்? ரெட் பேஸ் தான் ப்ரோ. ரெட் பேஸ். செல்லர் வந்து நம்மகிட்ட இது ஜிபி ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. பட் க்ரூம் பண்ண தெரியும். சப்போஸ் இவன் ஜிபியா வந்தானா F1 ஜிபி மாதிரி தான் பார்க்க தெரியும். ஆமா ப்ரோ, 1.5 தான் ப்ரோ. 1.5 தான் இருக்கும். ஆமா 1.5 தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு இப்ப ப்ராப்பர் ஃபிளாரிங் இருக்கு. நான் F1.5ல ஒரு ஃபிஷ் காட்ட சொல்லிருந்தேன், காட்டவே இல்ல. இவன் தான் அவன். ஆமா, நான் தான் உங்களுக்கு காட்டுறேன். தோ F1.5. சோ உங்களுக்கு பக்கா ஃபிளாரிங். ஓகே. ப்ராப்பர் ஷேப் இருக்கு பாருங்க. இவனோட பேர் வந்து ஹம்மர் ப்ரோ. ஹம்மர். ஆமா. இது வரைக்கும் தலையில வந்து மார்வல் வந்துருச்சு. ஆமா. ஒரே ஒரு ஏதோ கிரீக் கார்டு வந்திருக்கு. ஆமா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஒவ்வொரு இது இருக்கு. ஓகே. நான் எப்படி தெரியுமா ப்ரோ பேர் பார்ப்பேன்? சொல்லுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கணும், யாருமே பெருசா யூஸ் பண்ணாத நேமா இருக்கணும். ஓகே. லோகன்றது ரொம்ப நல்ல பேரா இருந்துச்சு, ஆனா பெரும்பாலும் ஃபெமிலியரான பேரு. கரெக்ட். ஃபெமிலியரா இருக்க கூடாதுன்னு நான் பார்ப்பேன். இவெல்லாம் பேலன்ஸ்டா இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஷேப் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. சோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் கம்பேர் பண்ண கூடாது. பட் வளர்ந்தா லோகன் அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வருவானாங்க. சான்சஸ் இருக்கு ப்ரோ. இருக்கு. ஓகே. என்ன இதுக்கு இதோட ஹம்ப் ஷேப் வந்து டிஃபரெண்ட், அதுக்கு ஸ்பான் ஹெட்னால இதுக்கு டிஃபரெண்டா வரும். பட் ஆனா இதுக்கு அந்த ஹேமர்னு உங்களுக்கு. ஆமா கரெக்ட். ஓகே. அந்த டைப் ஆஃப் இது வரும். சரி ப்ரோ. சரி ரைட், அடுத்து பார்க்கலாங்களா? கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ இவன் பேர் ரெமோ ப்ரோ. ரெமோவா? ஆமா. ரொம்ப அழகா இருக்கான் பாத்தீங்களா, கலர்ஃபுல்லா. ஓகே. அதனால ரெமோன்னு வச்சேன். இது ரொம்ப சின்ன சைஸ்ல தான் ப்ரோ வாங்கினேன். ஓகே. சோ ஒரு சில ஃபிஷ் வந்துட்டு இது கண்டிப்பா எப்படியாச்சும் ஒரு டைம்ல பெட்டர் ஆகும், செம்மையா வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையிலே வச்சிருப்போம்ல. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ப்ரோ இவன். அதனால என்னோட பெட்டரா ஆவாங்க. ஆமா. இது பெட்டரா இல்லையா? இல்ல, இன்னும் பெட்டரா பயங்கரமா இருக்கான் ப்ரோ. ஒரு சைடு உங்களுக்கு இன்னும் இது பேலன்ஸ்டா இருக்கு, பட் இன்னும் ஹம்ப் வந்து எந்திரிக்கணும் ப்ரோ, இன்னும் நல்லாவே எந்திரிக்கணும். ஆக்சுவலா அதான் நான் கேட்க வந்தேன். பாடி கொஞ்சம் ப்ராடா நல்லா தெரியுது, பியூட்டிஃபுல்லா இருக்கா. ஆமா. பட் ஹம்ப் வந்து பாடிக்கு ஏத்த மாதிரி இல்லையோ, சின்னதா இருக்கும். எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது லோகன் டைப்ல வரும் ப்ரோ ஃபிஷ். லோகன் மாதிரி தான். ஆமா, ஏன்னா அதே ஜெனெட்டிக் தான் இது. அது ஓகே. சோ பாடி, டெய்ல், ஃபின் எல்லாமே பாருங்க, அக்ரெஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. தலைவன்ட்ட எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா. அதான் அந்த நீங்க சோ சைஸ்க்கு ஏத்த கரெக்ட். இன்னும் வேணா பிரீடர்ட்ட கேட்கும்போது இன்னும் மெச்சூர் ஆகும்போது ஃபிஷ் ரொம்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சோ அந்த நம்பிக்கையில தான் ப்ரோ. இன்னும் என்ன எத்தனை மாசம் ஆகுது நீங்க எடுத்து? ப்ரோ இது 1 year ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு. ஆமா. எனக்கு இன்னும் ஒரு 1 year வச்சு பார்க்கணும் அந்த ஃபிஷ். ஓகே. நல்லா ஏஜ் பண்ணி. ஆமா, ஏஜ் பண்ணி பார்க்கணும்ன்ற ஒரு இதுல தான் வச்சிருக்கேன் இந்த ஃபிஷ். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 1 yearக்குள்ள எனக்கு நிறைய சேஞ்சஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு இந்தியா வரும்போது இந்த ரியர் சைடு வந்துட்டு பெர்லிங்ஸ் எதுவுமே வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. உங்களுக்கு டெய்ல் ப்ளீச் ஆக ஆரம்பிச்சு. ரியர் சைடுனா எங்க ப்ரோ? இங்க பாடியோட ரியர் சைடு இருக்குல்ல, இங்க எல்லாம் வந்து பேர்ல்ஸ் இவ்வளவு பேர்ல்ஸே கிடையாது. ஓகே. ஓகே. சோ எல்லாமே வந்து வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு டெய்லுமே ப்ளீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அந்த மாதிரி வேனிஷ் ஆகுதுன்றதுக்காக எதனா ஃபீட் ஸ்பெஷலா? நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. ஆனா ப்ரீடர் சொல்லும்போது நீ பண்ற ப்ராசஸை பண்ணிட்டே இருங்க. ஓகே. சோ ஆட்டோமேட்டிக்கா ஃபிஷ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. ஓகே. சோ ட்ரஸ்ட் பண்ணி பண்றதுதான் ப்ரோ ஒரு ஃபிஷ்ஷா. ஓகே. நம்ம போதும் இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கைவிட்டு போக கூடாது இல்லையா? ஒருத்தர் என்னன்னா பாசம்ன்றாரு, இன்னொருத்தர் என்னன்னா ட்ரஸ்ட்னு சொல்றீங்க. ப்ரோ ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணணும் ப்ரோ. மேபி ஸ்லோவா இருக்கலாம். ஆமா, பட் ஸ்லோவா இருக்கலாம். பட் ஆனா ஒரு டைம் ரிசல்ட் கண்டிப்பா வரும் ப்ரோ. சோ இப்போ வந்துட்டு இந்த 2 monthsல அதோட பாடி பெர்லிங்ஸ் வந்து இன்டென்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஆமா, இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆயிட்டு இருக்கு. சோ லெட்ஸ் see 1 yearல இன்னும் எதோட பெட்டர்மென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. சோ உங்களுக்கு அக்ரெஷன் இப்ப தெரியுது இல்லையா? ஆட்டிடியூட் தான் ப்ரோ. இப்போ ஒரு காம்படிஷன் போறாங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு மெயினா பாக்குறது ஆட்டிடியூட் ப்ரோ. ஓகே. நீங்க அழகான ஃபிஷ்ஷை கொண்டு போகலாம் காம்படிஷனுக்கு, ஓரமா போய் உட்காந்துக்குச்சுன்னா அது ஜெயிக்காது. ஓகே. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் எடுத்துட்டு போய் நீங்க ஓரமா போய் உட்காந்துச்சா ஜெயிக்காது. ஆனா ஒரு நார்மலா இருக்க ஒரு ஃபிஷ் நல்ல ஆட்டிடியூட் காமிக்குதுன்னா அது வின் ஆகிற சான்சஸ் அதிகம் இருக்கு. ஆட்டிடியூட் தான் ப்ரோ மெயின். அது எப்படி வந்துட்டு ஃபிளேர் பண்ணுது ஜட்ஜஸ்ட்ட, ஃபிளேர் பண்ணி அதோட அழகை எப்படி இது பண்ணுது, டிராப் ஆகாம எப்படி இருக்குன்றது தான் ப்ரோ மெயின். ஓகே ரைட். அப்ப இந்த லாங்ல இருக்கிற காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதே ஒரு ஆமா ப்ரோ, அது ஒரு சேலஞ்ச் தான். ஆன்லைன் காம்படிஷன் வந்துட்டு ஈஸி ப்ரோ. ஃபிஷ் நீங்க எவ்வளவு அழகா உங்களோட கேமரா ஸ்கில் தான்.
நீங்க காமிக்கலாம். ஆன்லைன். ஆமா கரெக்ட். உங்களோட ஸ்கில் தான். எனக்கு அந்த ஸ்கில் கம்மி. ஈஸியா இருக்கும்ல. எனக்கு அந்த ஸ்கில் ரொம்ப கம்மி ப்ரோ. ஓ எனக்கு வந்து காமிக்க தெரியாது, ரொம்ப அழகா காமிக்க தெரியாது. ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு ஃப்ளாவே இருக்கு ஃபிஷ்லன்னா நீங்க ஈஸியா அதை மறைச்சு காமிச்சிடலாம் ஈவெண்ட்ல, ஆன்லைன் ஈவெண்ட்ல பண்ணலாம். பட் ஆஃப்லைன் ஈவெண்ட்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. எல்லா ஃபிஷ்க்குமே அந்த டேன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. ஸோ அன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான். ஓகே ஓகே ரைட்டு ப்ரோ. அப்படியே கோல்ட் ஃபிஷ் பத்தலாமா? இது வந்து ஒரு ட்ரையல் ப்ரோ. இதுக்கு முன்னாடி அரோனாஸ் வச்சிருந்தேன் இந்த டேங்க்ல. அரோனாஸா? ஆமா, கோல்டன் அரோனாஸ் வச்சிருந்தேன். என்னங்க சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதாவது அரோனால இருந்து கோல்டு மாறுறதுன்றது சம்பந்தம் இல்லாம ப்ரோ. இது கிட்ஸுக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இப்போ கோல்டிஸ் வந்து இந்தியால லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு இல்லையா? முன்னாடி நம்ம பார்த்த ரெகுலர் கோல்ட்ஸ் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜம்போ டைப் கோல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் டேங்க்ல செட் பண்ணிடுவோம்னு சொல்லி செட் பண்ணேன். இவன் ரொம்ப நல்லா அழகா இருக்கான். இது எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஓகே. தாய்லாந்துங்களா? ஆமா, எல்லாமே தாய் தான் ப்ரோ. ஓகே. இந்த ஷோகன் ஜீன்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஜெனட்டிக்ல எடுத்த ஃபிஷ் தான் இந்த ஃபிஷ். இவன் ரொம்ப நல்லா. ஆமா, இவன் வந்து அந்த ஷோகன் ஜீன்ல எடுத்தது தான். சூப்பரா இருக்கான் ப்ரோ. தனியா வந்து இங்க நிக்கிறப்ப இது லேர்னிங் தான் ப்ரோ எனக்கு கோல்ட் ஃபிஷ். ஓகே. பெருசா ஐடியா இல்ல. ஆமா, பெருசா ஐடியா இல்ல, லேர்னிங் தான் இப்போ கம்ப்ளீட்டா. ஓகே. ஸோ இனிதான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பண்ணிடுவீங்களா? இதோட நிறுத்திடுவீங்களா? இல்ல ப்ரோ, ஆட் பண்ணுவேன் ப்ரோ. நீ எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரையலுக்கு தான் இத்தனை ஃபிஷ் போட்டு வச்சிருக்கேன். இவனும் அதுதானா? திரும்ப திரும்ப அவன் தான் ப்ரோ அங்கிட்ட இங்கமா சுத்திட்டு இருக்கான். ஓகே, நல்லா இருக்கான். பார்த்தாலே தெரியல எவ்வளவு ஆக்டிவா நம்மள பார்த்தோனையும் நம்ம அந்த சிக்ஸ் மாதிரி வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்குதுங்கல்ல. எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஃபைண்டிங் நம்ம படம் இருக்குல்ல, ஆமா அதேதான். எனக்கு ஆசையா முன்னாடி வந்து நிக்கிறாங்கல்ல, அந்த ஒரு லவ்க்கா தான் ப்ரோ வச்சிருக்கிறது விஷயம். ஓகே. நம்ம ஹாபிஸான ப்ரோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஃப்ளோரானுக்குனா இந்த கல்லுக்கு இல்ல எதுவும் வைக்க முடியாது. கரெக்ட். கேஜ பீச்சம் போட்டுறேன். ரைட். ட்ராஃபிஸ். ஆமா ப்ரோ. சார் இது சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, இது ஸ்பெஷல் ட்ராஃபி லாஸ்ட் இயர் டியூல் டோன். ஆமா. ஓகே. ஃபிளாரிங்லயே அப்படியே ஃபிளாரிங்ல எடுத்துருக்காங்க. சரி ரைட் ப்ரோ. ஓவருங்களா கலெக்ஷனு? அவ்வளவுதான் ப்ரோ. டக்குன்னு காமிச்சமா யோசிச்சிங்களா? ஆமா, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2 ஃபிஷ் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இயர் வாங்க, இது எல்லாமே இன்னும் சைஸ் ஆக்கி என்னென்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்றது உங்களுக்கு விஷுவலாக காமிக்க முடியனால சப்போஸ் அதை ஆட் பண்ணிருப்பேன். ஏதாச்சும் வந்து எனக்கு ஹெர்குலஸ் அப்புறம் F1.5 புது ஃபிஷ் காமிச்சிங்க. அது பேர் என்ன? ஹம்மர் கார் பேரு. ஓகே. அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் காமிச்சிங்கன்னா கண்டிப்பா மிக்க மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பா ப்ரோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மீட் பண்ணலாம் கண்டிப்பா. சரிங்க ப்ரோ. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே.